ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பேபிமா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று என்ன வீடியோ பேபிமா வந்து போயிட்டு ப்ரொவிஷன்லாம் வாங்குச்சு. நான் இனிமேல்ட்டு குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. நான் வந்து இப்போ வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னாலும் கேட்கல. அது வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எதனால பேபிமா வந்து கேட்காம இவ்வளோ அடமெண்ட்டாக பண்ணுது, என்ன விஷயம் பண்ணுதுன்னு வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி என்ன அடமெண்ட் பண்ணுது, அது எப்போ பார்த்தாலும் அடமெண்ட் பண்ணுறது தான் அது வேலை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது என்ன அடமெண்ட்டுனா, நீங்கள் விருப்பப்பட்டதை பண்ணுது பேபிமா. அதுதான் நான் அடமெண்ட்டுன்னு சொல்கிறேன். அப்படியே டவுனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நேற்று போய் வெஜிடபிள்ஸு ப்ரொவிஷன் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இந்த வத்தல்லாம் வாங்குச்சு. தெரியுமா இந்த வத்தல்லாம் பொரிச்சு காலிஃப்ளவர் நேற்று வாங்கிட்டு வந்த 2 காலிஃப்ளவரில் ஒரு காலிஃப்ளவர் சில்லி போட்டு இன்னொரு காலிஃப்ளவரில் குழம்பு செஞ்சுருக்குது. குழம்பு செஞ்சுட்டு வத்தல்லாம் வறுத்து வச்சுருக்கு. இதை வந்து நாங்கள் மத்தியானம் பண்ணல, அதையும் நான் இப்போ புட்டப் பண்ணிக்கிறேன். பேபிமா வந்து அதுக்கு நல்ல பேர் கிடைக்கணும் அப்படின்ட்டு இதை காட்டியே தீரணும்னு ஒத்த காலில் நின்றுச்சு. ஏதோ ஒன்று செய்யறனா இல்லை என்னடா? கரெக்ட், சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்னு நீங்களும் சொல்வீங்க. மத்தியானம் நாங்கள் வெளியில் சாப்பிட்டோம், வெஜிடேரியன் சாப்பாடு. நல்லாவே இல்லை. ஆமாம், ஆனாலும் எனக்கு பசியில் வெறும் சாம்பாரை மட்டும் போட்டு கிட்டுன்னு சாப்பிட்டேன் நான். பாரு உன்னால பாரு, எனக்கு காயம் பாரு, எவ்வளோ பெரிய காயம். ஐயோ, என்ன காயம்பா இது? குக்கர் காயமா இல்லை அப்படியே தேங்காய் ஊறிச்சனா கீறிச்சு? பா, உனக்கு தெரியாத வேலைகளை செய்யாத. நீ எங்க போன ஊர் சுத்த போன சொல்லு. தேங்காய் உரிக்கலையா? நேத்தே உரிச்சு தானே வச்சேன். ஃபுல்லாக காலி. சின்ன தேங்காவா இருந்தது பா, அது காலிப்பா. எப்பா ஒரு சமையலுக்கு ஒரு முழு தேங்காவெல்லாம் நீ போட்டேன்னு வச்சுக்கோ, தேங்காய் பால் தான் நேத்து எடுத்தேன். இன்னைக்கு தேங்காய் போட்டேன், அதனால இங்க பத்தியா இங்க ஒரு காயம் எடுத்து நீ செய்யற லெவலுக்கு அப்படின்னாப்பா செஞ்ச. நேத்து மஷ்ரூம் கிரேவி செஞ்சல, அதுக்கப்புறம் இங்க ஒரு காயம், அந்த இங்க ஒரு காயம், இங்க பாரு இங்க ஒரு காயம் பாரு. ஐயோ, சூடு வச்சுக்கிட்ட பாத்தீங்களா? இதுக்குதான் பேபிமா சமைக்கிறதே கிடையாது. நீங்களாம் வச்சுப்பீங்களா? காட்டு, நீ பேபிமா காட்டு பேபிமா, அப்பதான் அவங்களுக்கு தெரியும். சும்மா ஆனா அவனா குறை சொல்லுப்பாங்க. டன் இங்க பாரு, 2 பக்கம் 2 காயம். வெட்டு காயங்கள், தழும்புகள் பாரு. ஒரு பக்கம் வெட்டு, ஒரு பக்கம் சூடு. ஐயோ, என்னப்பா இது? பாரு எப்படி வேர்த்து ஊத்துது, எப்படி இருக்குது. என்னோட காட்டன் குர்த்தி அப்படி குளுன்னு இருக்கு போடுறது. இன்னைக்கு எடுத்து ஒன்று போட்டுட்டேன். இதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான ஒரு வேலை இருக்கு. ஆமா, அது என்ன முக்கியமான வேலை அப்படின்றத, எங்க போனாலும் நாங்க அசிங்கப்பட்டு அவமானப்படுறதே எங்க வேலையா போச்சு. இதுக்கப்புறம் அதை பண்ணவே கூடாது. நான் இல்லையே, இந்த கண்டென்ட் வந்து அம்மாவும் பையனும் தானே? பையனும் தான். நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர் நான் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன். அதனால அவர் எங்களுக்கு சொல்லி தருவாரு. ஓகே, அத பார்த்து நாங்க ஆடுவோம். சரியா? இனிமேல் எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணாங்க காத்துன்னு இருக்காங்க. நான் போய் டெய்லி போய் அவங்களை டான்ஸ் ஆட வச்சு எல்லாரையும் வெயிட் லாஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். சரி, ஓகேவா? அதனால வெயிட் லாஸ் ஆச்சு. நான் அவமானப்படாம நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்கும் ஆச்சு. ஆனா டான்ஸ் வந்து கண்டிப்பா கத்துக்கணும். அது வேணா ஓகே, மற்றதெல்லாம் 3 நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல, நான் பண்ணுவேன் சரியா? வாரத்துக்கு ஒரு எம்ஜிஆர் 3 வாட்டி எதிரிகள் கிட்ட அடி வாங்குவாரு, 4வது வாட்டி எக்கி அடிப்பாரு. பேபிமா 3 நாள் சமைக்கும், 4வது நாள் அப்படியே உட்காந்துக்கும். நான் ஒன்னு சொன்னா சொல்ல விடு ஃபர்ஸ்ட் சரியா? அப்படியே சொன்னதை காப்பாத்துறவதா நீ. அப்படியே ரெகுலரா வந்து என்னால செய்ய முடியாது, ஏன்னா எனக்கு தான் வேலை இருக்கும், போக முடியாது. அவனுக்கும் அங்க வேலை இருக்கும். பட் வாரத்துல ஒரு 3 நாள் வந்து நான் டான்ஸ் மாஸ்டர்கிட்ட கத்துட்டு வந்துட்டு 4 நாள் வீட்டுல ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஓகேவா? சரி, இப்ப கடகடன் நம்ம சாப்பிட்டு அங்க டான்ஸ் மாஸ்டர் வீட்டுக்கு போகணும். இப்ப சரி, ரைட், ஓகே. இப்ப அதே மாதிரி அந்த காலம் டான்ஸ் ஆடும் போது ஒரு காலம் மடக்கிட்டீங்கன்னா அது பார்க்க நல்லா இருக்காது. அது இந்த காலம் மடங்குது, இந்த காலம் நீட் ஆகுது. நிரச்சல தாத்தா சொல்லி தரேன். அவ்வளவுதான். ரெண்டாவது அவசியம் என்ன சொன்னா, இந்த கால் வரும்போது இந்த கை மாறி வருது. அங்க அசத்தராது இது போடுறாங்க, அது என்ன பண்றாங்க? 1 2 இது போடுறாங்களா? ஆமா, இப்படி தான் பண்ணுவாங்க. இதுல
இல்ல இல்ல கோச்சி எல்லாம் சொல்லக்கூடாதுக்கா. ஏய் 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 இப்ப கரெக்டா வருது. இப்போ இப்போ அதே ஸ்டெப் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு பண்ணும்போது ஸ்டைலா 1 2 3 கையை போடாதீங்க, கையை போடாதீங்க. எப்பவுமே சொல்லி கொடுக்கும்போது சேர்த்து சொல்லி கொடுக்குறாரு. நீங்க ஆடும்போது 4 5 6 டான்ஸுக்கு ஒண்ணு இப்படி வச்சீங்கன்னா அது அந்த ஸ்டெப்போட இது மாறிடும், உங்க தாளமே மாறும். இப்படி வைக்கும்போது உங்க பாடி இப்படி மாறி இப்படி சைடுல சாயுங்க. இந்த காலை வைக்கும்போது இந்த சைடுல இப்படி சாயுங்க. இந்த ரைட் இப்படி சாயுறேன். லெஃப்ட்ல சாயணுமா? எந்த காலை வைக்கிறீங்களோ அந்த கால்லயே சாயுங்க. வந்துருச்சு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அது பிடிக்க முடியாதுனா இப்போ வந்துச்சா ஆடியன்ஸ் வருது. இப்போ புரியுதா? இப்போ இதே போகா அவ்வளவுதான். அதை இழுத்து கீழே போடுங்க. அப்படியே அந்த கையை இப்படி இழுத்து போடுங்க. வாங்கி குத்து. அதான் இப்போ நீங்க சேர்ந்து காலை வைக்கும் போது ஒரே கை வரக்கூடாதுன்னு சொன்னேன். என்ன பண்ணீங்க? இதுதான் மேட்ரு. நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணும்போது ரெண்டு காலம் சேர்ந்து வரக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்த கை இந்த பம்பி வேற இதே பம்பி One, two, three, four. 1 2 3 4. 1 2 1 2 இங்க வரணும்னா என்னது? 1 2 இங்க தான இருக்கு. அதுக்கு அப்புறம் தான் நான் நிறுத்துறேன். நீங்க 1 2 அப்படி போடுறீங்க. 1 2 3 2 வந்து இழுக்கும்ல. 1 2 3 4 5 6 7 8. இதா ஸ்டெப். சவரிகா சவரிகா 5 6 7 8. அப்புறம் 8 7 6 5 4 3 next. இது மொத்தம் எப்படி பண்ணலாம்? 1 இப்படி வந்துருச்சு, இப்படி இப்படின்ட்டேன், இப்படி வந்துருச்சு, இப்படி இப்படின்ட்டேன், திரும்பி இப்படி வந்து 1 2 3 4 1 2 3 4 அப்படிதானே? நீங்க தலைவர் படத்துல சாங் பாடம் தெரியுமா? அப்படியா இருந்தீங்க. ஃப்ரெண்ட்ல ஒரு பாடியை நீங்க பாடி உடனே இப்படி பின்னாடி சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க. இதான் ஸ்டெப். இதான் ஸ்டெப். இது ஆட மாறிடும். அதேதான் இருக்குது. ராசாத்தி அப்படிதான் இருக்கு. அப்படின்னாச்சும் ஒரு சீன் வந்து வெளியே தெரியல. The next day. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. டான்ஸ் கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணி ஆக்சுவலி கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் டைமிங் செட் ஆக மாட்டேங்குது, நம்மளுக்கு ஏக வேலை இருக்குது, அதனால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதனால் வந்து சரி ஷீலாகிட்டையும் கெனடிக்கிட்டையும் கற்றுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம போனோம். சொல்லியிருந்தோம், வர சொல்லியிருந்தாங்க, போயிருந்தோம். இப்போ சவரிக்கா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. மற்றபடி பாடிலாம் வந்து டான்சர்ஸ் லெவலுக்குலாம் வரல, வரும் போக தான் வரும். இப்போ மெயினாக நம்ம எதுக்கு அது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம போய் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா அப்போ டான்ஸ் ஆடுங்க ஃபைனலாக இப்போ எஸ்எஸ் மியூசிக்கே எடுத்துக்கேன். ஆமாம், எஸ்எஸ் மியூசிக்கே டான்ஸ் ஆடுங்கன்னாங்க. ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 4 ஸ்டெப் எப்படின்னா போடுற மாதிரி தான் போட்டோம்.
பட் அது வந்து கெனடியும் வந்திருந்தாங்க, கெனடியும் ஷாம் அந்த டைமில். அப்போ வந்து நீங்கள் இமீடியட்டாக டான்ஸ் ஏதாச்சும் இப்போ ஒரு 10 ஸ்டெப்பு கற்று வச்சுக்கோங்க, அதை மாற்றி போட்டு ஏதாச்சும் உல்ட்டா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால வந்து சரி கற்றுக்கலாம் அப்படின்ட்டு. அது ஒரு மாதிரி அவனுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. ஆமாம், அவனுக்கு ஹர்ட் ஆச்சு, எனக்கு எங்களுக்கு ஹர்ட் ஆகுது. ஆனாலும் சரி என்ன பண்ணுறது, தெரியாத ஒன்று போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு பார்த்தாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு போனோம். இப்போ எனக்கு ஸ்டெப்பெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எனக்கு ஸ்டெப்பெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஆனால் வந்து அந்த லெவலுக்கு பர்ஃபெக்ஷன்ஸ் வரல அப்படின்றாங்க. ஆனால் வந்து நான் இன்னும் ஒரு 1 hour கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த சாங்குக்கு நான் ஆடுவேன். பட் இப்போ கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால மௌலி பையன் வந்து நம்மளை இது பண்ணுறான், ட்ரெண்டிங்கே அழிஞ்சிச்சு, இப்போ போய் நீங்கள் அதை ஆடி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றான். ஸோ அதனால் யோசிச்சுட்டு இருக்கேன். ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இன்னைக்கு எடுக்கிறோம். ஆமாம், ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இன்றைக்கி ஒன்று எடுப்போம், அதையும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ யாரும் எதுவும் வந்து நக்கல் அடிக்காதீங்க, ஏன்னா ஓப்பனாக தெரியாத விஷயத்த கற்றுக்கிறது தப்பு இல்லைல்ல. ஏன்னா இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால கொஞ்சமாச்சும் இந்த டான்ஸ் தெரிய வேணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை நம்ம தள்ளப்பட்டதுனால கொஞ்சம் இதை கற்றுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் டான்ஸ் ஆட தெரியலன்னு நாங்கள் நின்னப்போ அவனுக்கு அது கஷ்டமாக இருந்தது. ஏங்கா இந்த ஃபீல்டு தான் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, அப்படிங்கும்போது இந்த ஃபீல்டுக்கு உண்டான குவாலிட்டி நீங்கள் கிரியேட் பண்ணிக்க மாட்டேன்றீங்க, அது எனக்கு கஷ்டமா இருக்கு, வாங்க நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஸோ 2 பேரும் சொல்லி கொடுத்தாங்க, கெனடி ஷீலாவும். சரி ஸ்டெப்பு ஓகே, ஸ்டெப்பெல்லாம் ஞாபகம் இருக்குது. சரி போட்டு பார்த்துட்டு நான் கண்டிப்பாக இது வீடியோவாக போடுறேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, சொல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியமான என்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.